கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கிறது இதுதான் வந்துட்டு மெயின் ரோல் வந்து பிளே பண்ணும். ஸோ இந்த கூகுள் மை பிசினஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கிறத விட்டுட்டு கூகுள் மேப் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கொடுக்கும். கூகுள் மேப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? லொகேஷன் பார்க்க யார் நியர்பைல இருக்காங்கன்றது பார்க்கிறதுக்காக. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த கூகுள் மை பிசினஸ் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எங்கேயாவது போனோம் அப்படின்னா ஒண்ணு யாரையாவது கேட்பீங்க, இந்த நேம் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் கூகுள் மை பிசினஸ், அதாவது இந்த கூகுள் மேப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, எவ்வளவு பாப்புலேஷன்ஸ் வந்து இந்த கூகுள் மேப் யூஸ் பண்ணுவாங்க நீங்க? 60%. more than 50% of people வந்து இதை இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. லொகேஷன் ஒரு சிலது தப்பா காமிச்சாலும் கூகுள் மேப்ஸ் வந்து எப்பவுமே நம்பர் 1ல தான் இருக்கு. ஏன்னா இது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் சப்போர்ட் ஆகும், ஆப்பிள் ஃபோன்ஸுக்கும் சப்போர்ட் ஆகும். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த கூகுள் மேப் வந்துட்டு அந்த இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த கூகுள் மேப்பை இது பண்ணி வந்தது தான் இந்த கூகுள் மை பிசினஸ். இந்த கூகுள் மை மேப் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கூகுள் மேப் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறப்ப எப்படி இருந்ததுன்னா வெறும் ரூட் மட்டும் தான் காமிச்சிட்டு இருந்தது. ஆனா இப்போ அதுலயே ஆட் ரன் பண்ற அளவுக்கு வந்துச்சு. இப்போ நீங்க ஒரு விஷயத்த இது பண்ணி போறீங்க, ஒரு விஷயத்த கிராஸ் பண்ணி போறீங்க அப்படின்னா அங்க வந்து லொகேஷன் காமிக்கிறது, இல்ல நியர்பை ஹோட்டல்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அந்த பக்கத்துல இருக்க லொகேஷன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு இது இவ்வளவு மீட்டர்ஸ்ல இருக்கு, இது இவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு, இங்க நீங்க இந்த ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லொகேஷன் வரும் அப்படிங்கிற மாதிரி பக்கா ஸ்கெட்சிங் போட்டு. இப்போ நீங்க கூகுள் மை பிசினஸ்ல இருந்து இந்த கூகுள் மேப்ல இருந்து ஏதாவது பில்டிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம். ஸோ ஆமா 360 வியூஸ் இருக்கு. இதுல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஒன்லி பில்டிங்ஸ், இல்ல வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா தெரியணும்னா அப்படி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிராஃபிக் கன்ஜெக்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த கூகுள் மேப்ல இருந்தே வந்துருக்கு. ஸோ இது இவ்வளவு இதா இருக்கங்காட்டி இதை வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்றதா வந்து இந்த கூகுள் மை பிசினஸ். ஓகே, ஸோ இது மெயின்லி ஃபார் பிசினஸ். இது வந்து லோக்கல் பீப்புள்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது. இப்போ நீங்க பெங்களூர்ல கடையை வச்சுட்டு கோயம்புத்தூர்ல ஒரு நாளா ரேங்கிங் பண்ண முடியும். ஓகே, பெங்களூர்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் வச்சுட்டு நான் கோயம்புத்தூர்லயே பண்றேன் அப்படிங்கறத பண்ண முடியாது. இங்க உங்களுக்கு ஒரு கடை இருக்கு, இல்ல உங்களுக்கு இங்க வந்து உங்களுக்கு ஷாப் இருக்கு, பிசினஸ் இருக்கு அப்படின்னா இந்த கூகுள் மை பிசினஸ் ஒர்க் அவுட் ஆகும். மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனிக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வீஸ் பேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் தான், பட் ப்ராடக்ட் பேஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, ப்ராடக்ட் பேஸ்னா ஆன்லைன் ஷாப்பும் வச்சிருக்கவங்க இருக்காங்க, ஆஃப்லைன் ஷாப்பும் வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஸோ அந்த ஷாப்போட லொகேஷன்ஸ், அவங்களோட கேட்டகரி அப்டேட் பண்ணி விடுறது, அவங்களோட லிஸ்டிங்ஸ் வந்து அப்டேட் பண்றது, இது எல்லாமே வந்துட்டு கூகுள் மை பிசினஸ்லேயே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி, மினி வெர்ஷன்ஸ் ஆஃப் வெப்சைட் தான் இந்த கூகுள் மை பிசினஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன நீங்க பார்த்துட்டீங்க இப்போ வரைக்கும்? இதுல சைட் இருக்கும், கால் ஆப்ஷன் இருக்கும், கால் ஆப்ஷன்ஸ் இருக்கும், புதுசாக வாட்ஸ்அப் இன்டகிரேஷன் இருக்கு, வாட்ஸ்அப் சோஷியல் மீடியா நீங்க போட்டுக்கலாம். அதை பத்தி அபவுட் ரிவ்யூ என்னென்ன நீங்க கூகுள் மை பிசினஸ் பாக்குறீங்க? அதாவது லொகேஷன் பாக்குறீங்க, ரிவ்யூஸ், ஓப்பனிங் டைமிங், க்ளோசிங் டைமிங், யூஷுவலா எவ்வளோ டைம் ஆகும், எந்த டைம்ல பிஸியா இருக்கும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவாங்க காசு, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ ஆகும், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதை தாண்டி என்னென்ன இருக்கும் அப்படின்னா கேட்டகரி ஆப்ஷன்ஸ் பண்ணிருப்பாங்க. என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேட்டகரி கீழே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெப்சைட் இருக்குல்ல, அதோட டைரக்ஷன்ஸையும் போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ப்ராடக்டோட கேட்டகரி போட்டு அந்த இமேஜ் போட்டு டிஸ்கிரிப்ஷன் போட்டு உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்குற மாதிரி ஒன்று இன்ஸ்டாகிராமோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க, இல்லை வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வேற என்ன அப்படின்னா அவங்களோட போட்டோஸ் வந்து போட்டிருப்பாங்க. 360 வியூஸ்ல இருக்கும். நார்மலா அவங்க யூஸ் பண்ற போட்டோஸையும் வந்துட்டு இங்க போட்டிருப்பாங்க. சில கம்பெனிஸ் பேர்னா அந்த ரைட் சைடுல வரும், லைக் ஃபவுண்டர் அதெல்லாம் போட்டு அதுவும் கூகுள் மை பிசினஸ். என்ன கேக்குறீங்க? லைக் ஃபவுண்டர் அந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு விக்கிபீடியால இருந்து இல்ல உங்க வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வர 0 கிளிக்ஸ் வருது. இந்த கூகுள் மை பிசினஸ் டோட்டலாவே டிஃபரெண்ட். இப்போ நீங்க ஏதாவது சர்ச் பண்றீங்க அப்படின்னா இந்த சைட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஏதாவது கம்பெனி பேர் கூட சர்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் டிஸ்ப்ளே ஆகும். மேப்போட லிங்க் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வரும். நீங்க சொல்றது சேம் லிங்க், அது உங்களுக்கு டோட்டலா வேற கான்செப்ட். இங்கே இது மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு மினி வெப்சைட் மாதிரி இதை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்துட்டு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு அஃபோர்டபுளா இல்லை, இப்பதான் நான் ஸ்டார்ட் அப் ஆயிருக்கேன் அப்படின்னா மை பிசினஸ் ரெண்டு வேற வேறையா? ஆமா,
ஸோ இந்த கூகுள் மை பிஸ்னஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினி வெர்ஷன்ஸ் ஆஃப் வெப்சைட்டை நீங்கள் எது வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ப்ராடக்ட்டு ஒவ்வொரு சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து மாறும். இதே வந்துட்டு நீங்கள் ஒரு ஆர்கானிக் ஷாப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேட்டகரி செக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். இந்த நாட்டு மருந்து கடை அதுக்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரிஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து மெடிக்கல் ரிலேட்டட். இதே வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனில இந்த கேட்டகரி கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்வீஸுக்கு பொறுத்தது அதுக்கு வேற ஏதாவது ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலயே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கு. ப்ராப்பரா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றப்பவே நான் இதைத்தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நீங்க கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கூகுள் மை பிசினஸ் ஓபன் பண்றது ஒன்றும் ஈஸி கிடையாது. கண்டிப்பா வந்து ஒரு கவர்மெண்டோட சர்டிபிகேட் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டியோ உதய் ஆதார் இல்ல வந்துட்டு நீங்க எப்படா ஓபன் பண்ணுவீங்க? 2 இயர்ஸ் முன்னாடி கேட்கல. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த 2 இயர்ஸ்ல தான். மேபி இந்த கொஞ்ச நாள்ல வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வரலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சொன்னாங்கன்னா லைக் எனக்கு ஓடிபி மாதிரி ஒன்று 6 டிஜிட் நம்பரை வீட்டில் இருக்கிற அந்த லொகேஷன் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து உங்களுக்கு 2 to 3 இயர்ஸ் முன்னாடி அப்படி வந்துட்டு இருந்தது. பட் இந்த ரீசன்ட் டைம்ல நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா அதை ப்ராப்பரா ஓபன் பண்ணணும்னா ஏதாவது கவர்மெண்டோட சர்டிபிகேட் வந்து தேவைப்படும். ஸோ அது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து எடுக்க சொல்லும். உங்க கம்பெனி உண்மையிலே இந்த லொகேஷன்ல தான் இருக்கா அப்படின்னு ஒரு 360 வியூ மாதிரி எடுத்துட்டு ஒவ்வொன்றா நீங்க வந்துட்டு காமிக்கணும். இந்த ரூம் இருக்கு, இங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு ஃபைனலா உங்க அத்தாரிட்டி வரைக்கும் காமிச்சிட்டு அப்புறம் வீடியோ க்ளோஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டே ஓபன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வர ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன். இந்தியால இந்த விஷயம் வந்துட்டு உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளமா இந்தியன் பீப்புள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க ஃபோன் நம்பர் வந்து ப்ராப்பரா அப்டேட் ஆகல அப்படின்னா அப்பீல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்பீலுக்கு போயிட்டு உங்களோட 3 monthsோட மொபைல் பே பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரீபெய்டோ போஸ்ட்பெய்டோ பண்ணியிருப்பீங்களா அந்த பில்லு, அப்புறம் வந்துட்டு உங்களோட பிஸ்னஸோட ப்ரூஃப் ஒன்று இதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும். யூட்டிலிட்டி பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களோட என்ன எலக்ட்ரிசிட்டி பில்ஸு, வாட்டர் பில்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு இதை அப்ளை பண்ணால் மட்டும்தான் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகும். அன்டில் அது வரைக்கும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆகும். இப்போ இருக்கிற வரைக்கும் இருக்கிறது அப்படியே விட்டுருவாங்க இல்லை அவங்க கேட்குற வரைக்கும் பண்ணுவாங்க? அவங்க மொபைல் நம்பரை தூக்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்டேட் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம். already create like if you already created account this verification not every எனக்கு வெரிஃபிகேஷன் கேட்டுச்சு. நான் அதை கொடுத்துட்டேன். அது நார்மலாக இப்போ மறுபடியும் ஆக்சஸ் ஆகி எனக்கு ரெகுலராக கால்ஸ் வருது. ஸோ நான் அதை என்ன பிஸ்னஸ் ஸ்டார்டிங் ஹஸ்பண்டோட ப்ளம்பிங் பிஸ்னஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாறும். எல்லாத்துக்குமே இது இருக்கா அப்படிங்கிறது இல்லை. 2-3 நாளைக்கு இல்லை சாரி 1 week முன்னாடி ஒரு வெட்டனரி டாக்டருக்கு போயிடுச்சு. ஸோ நான் தான் இந்த கம்பெனி சைட்ல இருந்து தான் பண்ணிவிட்டோம். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் முடியறதுக்கு 3 டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டு அப்புறமா தான் அப்படியே ஒருவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு கேட்கல. உங்களுக்கு இப்போ வரைக்கும் கேட்கல. மேபி ஃபியூச்சர்ல கேட்கலாம். 2 கால்ஸ் அட்டன் பண்ணாதனால டெம்பரரி க்ளோஸ்ட்னு போட்டு விட்டாங்க. மறுபடியும் ஓப்பன் அது எல்லாம் போட்டு டெம்பரரி க்ளோஸ் நீங்க போடாம அது வந்து அப்டேட் ஆகாது. இல்ல வேற யாராவது அப்டேட் ஆகுது யூஸ் பண்றதே இல்ல. விலின் யாராவது ஒருத்தங்க கொடுத்தா அப்படி ஆக மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர் ரிப்பீட்டடா கொடுக்குறாங்க. பேட் ரிவ்யூஸ் வருது, கால் பண்ணி அட்டன் பண்ணல, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னா கண்டிப்பா உங்க பிசினஸை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க திருப்பி. ஸோ இந்த கூகுள் மை பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும், ஒவ்வொரு தியரி வந்துட்டு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதுக்குள்ள போக போக உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். மேலோட்டமா நீங்க பண்றதுக்கு இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஸோ இதை தாண்டி இந்த கூகுள் மை பிசினஸ் வந்துட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இதுல இருந்து நிறைய லீட் கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஓகே, நீங்க என்ன பிசினஸ் வந்துட்டு நீங்க ப்ரமோஷன் பண்ணாலும் டைரக்ஷன்ஸ் லோக்கல் கஸ்டமர்ஸ் இதனால மட்டும்தான் உங்களால இருக்க முடியும். அந்த லொகேஷன் ப்ராப்பரா போட்டா மட்டும்தான் உங்களால இருக்க முடியும். ஸோ இந்த விஷயம் ஓகே. இந்த லோக்கல் லிஸ்டிங்ஸ் வந்துட்டு இதை பத்தி நீங்க படிக்க போறது கிடையாது. லோக்கல் லிஸ்டிங்ஸ்க்கு கூகுள் மை பிசினஸ்க்கும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குமோ தவிர்த்து இதோட கான்செப்ட் வேற அதோட கான்செப்ட் வேற. இதுக்காக தான் வந்துட்டு லோக்கல் பிசினஸ் அந்த லோக்கல் லிஸ்டிங்ஸை வந்து பண்ணுவீங்க. கூகுள் மை பிசினஸ் இருக்குங்க. இதை டெவலப் பண்றதுக்கு நீங்க என்னென்ன பண்ணணும்? போஸ்ட் அப்டேட் பண்ணணும். என்னென்ன பண்ணலாம்? இதை வந்துட்டு நீங்க யாராவது இப்போ கிளிக் பண்றாங்க, நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ஹோட்டல்ஸ் நியர் மீ அப்படின்னு போட்டா வடவெளியில இருக்க உங்களோட ஹோட்டல் வந்து முன்னாடி வரணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும்? லொகேஷன் கரெக்டா நம்ம பில் பண்ணிருக்கோம். அது பேஸ்ட் லொகேஷன், ஃபோன் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து செட்டப்லயே வந்துடுது. இதை தாண்டி ரேங்க்
கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் பெர்ஃபெக்ட்டா கீவேர்டை வச்சு ஆப்டிமைஸ் பண்ணுவீங்க ப்ராடக்ட். ஸோ நீங்க போடுற ஒவ்வொரு கண்டென்ட் அப்டேட்ஸ் இதெல்லாம் இந்த பண்ணுவீங்க. மாதிரி சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து பிரஞ்ச் இருக்கிற மாதிரி சாட்டர்டே சண்டே எல்லாம் வந்து பிரஞ்ச் மாதிரி ஏதாவது ஓகே. ஸோ ஹோட்டல் ரிலேட்டடா சொல்றீங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் அவர் சொன்னது அப்டேட்ஸ்லயே வந்து ஸோ இந்த மாதிரி போஸ்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதை வந்து அப்டேட்டா போடுவீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? ஃபோன் போட்டு மெனு லிஸ்ட். ஓகே, மெனு லிஸ்ட். அப்புறம் ஃபோன்ஸ் வந்து அட்டன் பண்ணுவாங்க. அது காமன். சரி, இதை தாண்டி வேற என்ன பண்ணுவோம்? இதுக்கு பேக்லிங்ஸ் சொல்லுங்க. இதுக்கு பேக்லிங்ஸ் சொல்லுங்க. அதுதான் வந்து லோக்கல் லிஸ்டிங்ஸ் சொல்லுவோம். ஓகே மேம் அதுதான் போஸ்ட் வெப்சைட் நம்ம லிங்க் பண்றோம். வெப்சைட் லிங்க் பண்ணிருக்கீங்களா? பட் இருந்தாலும் இந்த லோக்கல் லிஸ்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது மெயினா அந்த ரேங்கிங் புஷ் பண்றது கூகுள் மை பிசினஸ். So saying about the post, right? அதுக்குள்ள போன போஸ்ட் இல்லாம we can go and update post, right? அதுக்கு local listing சொல்லுங்க. We'll go and give the website link and all that. அது வந்து உங்களுக்கு ஆப்டிமைசேஷன் நீங்க அந்த அப்டேட் பண்றது வந்துரும். எப்படி நீங்க வந்துட்டு ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எப்படி பேக்லிங்ஸ் போடுறீங்க? அந்த பேக்லிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ட்ரிகர் ஆகி பீப்புள்ஸ் உள்ள வராங்க, அது லீடா கன்வெர்ட் ஆகும். கரெக்டா? ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ பாக்குறாங்க, அது உங்களுக்கு லீடா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி இந்த லோக்கல் லிஸ்டிங் அப்படிங்கிறது கூகுள் மை பிசினஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து லோக்கல் பீப்புள்ஸ்க்கானது. இந்த லோக்கல் லிஸ்டிங்கும் வந்து நீங்க கோயம்புத்தூர் லொகேஷன் வச்சு லொகேஷன் பின் பண்ணி தான் போட்டுருக்கீங்க. ஸோ இது வந்து டைரக்டா உங்களுக்கு பாசிட்டிவ் இம்பாக்டா கூகுள் மை பிசினஸ்க்கு போகும். ஸோ கூகுள் மை பிசினஸ்க்கு போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு வெப்சைட் டைரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துடும். அது மட்டும் புரியல. லோக்கல் லிஸ்டிங் எப்படி பண்றீங்க? லோக்கல் லிஸ்டிங் சொல்ல போறேன். அதுதான் வந்துட்டு ஒரு டாபிக். இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேக்லிங்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க. டைப்ஸ் ஆஃப் பேக்லிங்ஸ் இது பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டைரக்டரிஸ், சோஷியல் புக் மார்க்ஸ், ஓகே அந்த மேப்ல அப்டேட் பண்ணது அதான் அந்த லிஸ்டிங். உங்களுக்கு எவ்வளவு டைப் ஆஃப் பேக்லிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க. இந்த பேக்லிங்ஸ் வந்து நீங்க படிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பேக்லிங்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கீங்க? அதான் நேபிக்யூ ஆர்டிகல் சப்மிஷன், பிடிஎஃப், பிபிடி, ஆர்டிகல். அது வந்து லோக்கல் லிஸ்டிங் தான் பாருங்க. லோக்கல் லிஸ்டிங் கிடையாது. டோட்டல் வந்து 14 இருக்கு. பிசினஸ் லிஸ்டிங்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் அந்த பிசினஸ் லிஸ்டிங் தான் இது. அதெல்லாம் சொல்றேன். அது எல்லாம் சேர்ந்து லோக்கல் பிசினஸ் லிஸ்டிங் குள்ள உங்களுக்கு வரது தான் இது. ஓகே இப்போ புரியுது. லைக் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? சொல்லிட்டு அதெல்லாம் ஒன் டைப் ஆஃப் பேக்லிங்ஸ் தான் இது. ஜஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊருக்கும் பர்టిక్యులரா கிடையாதுல்ல. இல்ல அதுக்கு நெக்ஸ்ட் நான் சோ இப்போ புரிஞ்சல. இது வந்து ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் பேக்கிங். இது எதுக்கு கூகுள் மை பிசினஸ் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னா இந்த லோக்கல் லிஸ்டிங் நடக்கிறப்ப இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பா வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் இப்பவே வந்து நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ள போறப்ப ஈஸியா. இது ஒரு வேற பிளாட்ஃபார்ம். இந்த லோக்கல் லிஸ்டிங் அப்படிங்கிறது வேற பிளாட்ஃபார்ம். ஆனா இங்க பேக்கிங் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்துட்டு உங்களுக்கு மேல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கூகுள் மை பிசினஸ் நான் சொன்னது ஒரு 10% தான். ஒரு 20% வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் 80% வந்து உங்களுக்கு அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து கூகுள் மை பிசினஸ்னே ஒரு கிளாஸ் நடக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே லோக்கல் லிஸ்டிங்ல இருக்கிற பேக்லிங்ஸ் வந்து கூகுள் மை பிசினஸ் மட்டும் தான் இருக்கும். வெப்சைட்டுக்கும் சேர்ந்து தான் இருக்கும். நீங்க எல்லா பேக்லிங்க்கும் பண்றப்போ வெப்சைட்டுக்கு போடுவீங்க. பட் இந்த ப்ராப்பரா அட்ரஸ் கொடுக்கறது, ஸோ கோயம்புத்தூர் இந்த மாதிரி லோக்கலா லிஸ்டிங் பண்றப்ப இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே பீப்புள்ஸ் வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே இந்த லிஸ்ட் ஆகி வரப்ப இந்த கூகுள் மை பிசினஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. லிஸ்டிங் வந்து மேல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ கிளியர் தான். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கூகுள் மை பிசினஸ்க்கு இதுவும் உங்களுக்கு ஓகே தான். ஸோ இப்போ கிளாஸ் கொடுக்குறோம். ஓகே நெக்ஸ்ட் அப்புறம் இன்னொரு கான்செப்ட்ல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா MAP + W. இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரே நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், வெப்சைட். இந்த நாலுமே வந்து நீங்க எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சா கூட அது உங்க பிசினஸ் ஆகாது, வேற பிசினஸ் ஆகும். ஓகே அந்த NAP + W அந்த வெப்சைட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அஃபிஷியலா ஒரு சர்டிபிகேட் நீங்க வாங்கிருக்கீங்க பாத்தீங்களா, அது என்ன நேம் இருக்கோ அதையே ரிப்பீட் பண்றது நல்லது. எங்கேயுமே இந்த நேம், ஃபோன் நம்பர் எதுவுமே மாத்திரோட. பிசினஸ்க்கு எப்பவுமே ஒரு ஃபோன் நம்பர் தனியா இருக்குது.
அதை மட்டும் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணுங்க. அந்த பர்சனல்ஸ் வந்து நீங்க உள்ள கொண்டு வராது. ஸோ இந்த லோக்கல் லிஸ்டிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க பிசினஸ் லிஸ்டிங்கை ஏதோ ஒரு இன்டர்நெட்ல ஒரு லோக்கல் லிஸ்டிங்ஸ்ல அப்டேட் பண்றது தான் வந்து இந்த பிசினஸ் லிஸ்டிங். ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகுளில் போய் யாராவது டைப் பண்றாங்க பேக்கரிஸ் நியர் மீ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி நியர் மீ, இல்லை ஹோல்சேல் இன் கோயம்புத்தூர், அந்த மாதிரி ஏதாவது சர்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த யூசருக்கு நீங்க யாரு, நீங்க என்ன பண்றீங்க, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஓப்பனிங் டைம் என்ன, நீங்க என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க, உங்களை எப்படி காண்டாக்ட் பண்றது, உங்களோட டைரக்ஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நீங்க காமிக்கிறது தான் இந்த லோக்கல் லிஸ்டிங். ஸோ இது மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மை பிசினஸ் மாதிரியே தான் இருக்கும். ஆனா அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்க கிரியேட் இது கூகுள் மை பிசினஸ்ல சில இதுல வந்து ஃபோன் நம்பர் ஆப்ஷனே காமிக்க மாட்டேங்குது, காண்டாக்ட் பண்றதுக்கும் காமிக்க மாட்டேங்குது, அப்படியே வந்து அப்டேட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து நம்ம கரெக்டாக ஆப்டிமைஸ் பண்ணணும். அவங்களோட தான் ஃபர்ஸ்டே காமிக்குது, அவங்க அவ்வளோ பெரிய இதாக இருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் போறீங்க ஃபோன் நம்பர் காமிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? வேற யாரையும் அதுதான் எக்ஸாக்டா அதுதான் நடக்கும். ஆனா அப்படி நம்ம வந்து பேக் வந்துடும்ல, அப்படின்னா அவங்க ஏன் இன்னும் டாப்ல இருக்காங்க, கீழே டாப்ல போயிருக்காங்க இருக்காங்க அப்படின்னா நீங்க கூகுள் ஹிஸ்டரி எப்போ வந்து டிலீட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்க? அது ஃப்ரீக்வெண்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க. குக்கீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மொபைல் செக் பண்ணிட்டு அப்புறம் நீங்க திருப்பி செக் பண்ணி பாருங்க. இன்னும் லிஸ்டிங் இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள்ல ஒன்றும் ரிமூவ் ஆயிடும், இல்ல ஆட்டோமேட்டிக்கா யூசர்ஸ் வந்து நெக்ஸ்ட் பீப்புள்ஸ் கிட்ட போயிடுவாங்க. லோக்கல் லிஸ்டிங் வந்து நிறைய இஷ்யூஸ் இருக்கு, ஃப்ரீலி இருக்கு, பெய்ட்லயும் இருக்கு. ஆனா கூகுள் மை பிசினஸ் வந்து ஃப்ரீ தான். சில டைம் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கூகுள் மை சின்ன சின்ன விஷயம் கூட ப்ராப்ளமாக தான் வரும். அதுக்கு வந்து அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கூகுளோட எல்லா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்கு. அது நீங்க படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். கொஞ்சம் பாருனாலே சில டைம் பிளாக் ஆகும், போட்டோ இமேஜஸ் கூட சில டைம் எல்லாம் இமேஜஸ் அது நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பயந்து அதுக்குள்ள ஏதாவது பண்ணுது. ஈவன் எடிட் பண்ணா கூட சில டைம் அது மேல வராம இருந்துச்சு. அது ஒர்க் அபாஷா ஒர்க் பண்ணும்போது சில டைம் சர்ச் பண்ணாலும் மேல வர மாட்டேன், ஜிஎம் ப்ரொஃபைலே காணாம போயிடுச்சு. என்னமோ எடிட் பண்ணும்போது என்னமோ மாறி போயிடுச்சு. லைக் தேர் ஆர் 3 சென்டர்ஸ், அப்போ 3 சென்டர்ஸ் அப்டேட் பண்ணும்போது எங்கேயும் ஒரு இடத்துல மாறி போயிடுச்சு. அதுக்கு டவுட் வந்ததுக்கு அப்புறம் லொகேஷன் எங்கேயாவது இமேஜஸ் மாத்தி போட்டுருக்கீங்க, மெயில் ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணுங்க. கூகுள்ல இருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனே வர மாட்டேன், முன்னாடி மாதிரி எனக்கு வரவே இல்லை. ஏன்னா நீங்க அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒருவேளை நீங்க பண்ணதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஏதாவது மாத்தி பண்ணி லொகேஷன்ஸ்க்கு இது மாத்தி போட்டுருப்பீங்க, அதுங்காட்டி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இல்லாட்டி யாராவது அப்பீல் பண்ணி லைக் பீப்புள் கேன் கம் அண்ட் சே ரைட். இல்ல ரிவ்யூஸ் செக் பண்ணீங்க, ரிவ்யூஸ் எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு, பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவும் இருக்கு, பாசிட்டிவும் இருக்கு. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, கூகுள் மை பிசினஸ்ல நீங்க இயர்லி 2 டைம்ஸ் வந்துட்டு அவங்க ஏதாவது அல்காரிதமா மாத்திடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அல்காரிதம் என்ன அப்படின்னா, நீங்க கூகுள் மை பிசினஸ்ல ஏதாவது ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நான் இவர்கிட்ட கிளாஸ் போறேன்னு வைங்க. ஸோ அக்ஷய் வந்து எனக்கு நல்லா நடத்துனாங்க, அக்ஷய் வந்து ஒரு பெஸ்ட் பர்சன், எனக்கு இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்க, அந்த மாதிரி நான் சொல்லக்கூடாது. ஆனா சில பீப்புள் நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்பாம் குள்ள போயிடும். இந்த ஸ்பாம் அப்டேட் வந்து செக் பண்ணி பாருங்க. இல்ல பீப்புள் வந்து அப்படிதான் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா 1 இயருக்கு முன்னாடி நாங்க வாங்கின எல்லா, அதாவது என்னோட பழைய கம்பெனில என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, வாங்கின எல்லா ரிவ்யூஸ்மே வந்து பெஸ்ட் டெவலப்மெண்ட் கம்பெனி இன் கோயம்புத்தூர், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி இன் கோயம்புத்தூர் கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். அதே அந்த அப்டேட் வந்து போய் இதே ரியாக்ஷன் தான் கொடுத்தோம். இந்த கீவேர்டு வச்சு எப்படி நம்ம போடுறது அப்படின்ட்டு ஒன்ஸ் பழகினதுல புரியுது. எல்லாருமே அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி அந்த ரேங்கிங்கே கிளாஷ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனாடி அதை ரிமூவ் பண்ணிட்டு ரியல் ஹியூமனை பத்தி பேசுற மாதிரி இல்ல ரியல் ப்ராடக்ட்டை பத்தி பேசுற மாதிரி, நான் நேற்று இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டேன், இந்த பர்சன் வந்து எனக்கு டீச் பண்ணது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, லைக் அந்த மாதிரி பொதுவா நீங்க போகணும். எக்ஸ்ப்ளோர் ஐடி அப்புறம் நான் படிச்சேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவங்க நல்லா பண்ணாங்க, லைக் அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் பர்டிகுலரா அந்த பர்சனோட பேரை பத்தி நீங்க போட்டு அவங்களை பத்தி நீங்க எழுதக்கூடாது. அது ஒண்ணு. கண்டிப்பா கீவேர்டை ஸ்டஃப் பண்ணிக்கூடாது. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் நான் இங்க படிச்சேன் அப்படிங்கிறதும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி கோயம்புத்தூர்ல இருந்தது நான் அங்க போய் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அங்க இருந்தது நான் அங்க போய் படிச்சேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹியூமனைஸா கண்டென்ட் எழுதணும். ரிவ்யூல உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை நீங்க போடணும். 3 ரேட்டிங்கோ 4 ரேட்டிங்கோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது வந்து உண்மையா இருக்கணும். உண்மையாவே நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகி போடுறீங்க அப்படின்னா கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்கா வரும்.
அப்போ நம்ம இங்கிலீஷ்ல போட்டாலும் ப்ராப்ளம், தமிழ்ல டைப் பண்ணி போட்டேன். தமிழ்ல நீங்க ட்ரை பண்ணலாம், நீங்க ட்ரை பண்ணலாம். பட் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணது அது அப்படியே தான் இருக்கும். ஏன்னா தமிழ்னா நம்ம Optimize அதுலேயே நிறைய ஆகாது. விஷயம் வருவாங்க. லைக் அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிற ப்ரொஃபைல் ஆயிருக்கணும், இல்லாட்டி they will அது அக்செப்டே பண்ண மாட்டேன். அந்த மாதிரி நிறைய விஷயம் கூகுள் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுல நிறைய நிறைய issue ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம லோக்கல் லிஸ்டிங் பார்த்துட்டு கூகுள் பிசினஸ் கிளாஸ் வரப்போ அது வந்துட்டு தனி கிளாஸ் இருக்கு. கிளாஸ் இருக்கு. ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு இதை நான் சொன்னேன். இது ஜஸ்ட் எனக்கு இந்த லோக்கல் லிஸ்டிங் அதான் இது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்குள்ள போயிடும். ஸோ இந்த லோக்கல் லிஸ்டிங் பண்றப்ப என்ன விஷயம் வந்துட்டு நடக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாகவும் க்ளோஸரான சொல்யூஷன் ஒரு யூசருக்கு கிடைச்சிடும். ஃபாஸ்ட்டாக வந்து ரேங்கிங் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்துட்டு அதிகம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ஏசி ரிப்பேர் நியர்மி அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. உங்ககிட்ட வெப்சைட் இல்லை அப்படின்னா கூகுள் பிஸ்னஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு டாப்ல காமிக்கும். அப்புறம் தான் உங்களோட வெப்சைட்லாம் வந்துட்டு லைனாக காமிக்கும். ஓகே, ஸோ அந்த கூகுள் பிஸ்னஸ் லிஸ்டிங் ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த ஏசி ரிப்பேர்ஸ் அப்புறம் இந்த சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் லிஸ்டிங் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லீட் அதிகம். கிளாத்திங் அப்படின்னா நிறைய ரிசர்ச் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த ஏசி ரிப்பேர்ஸ் அப்புறம் வேற என்ன லேப்டாப் ரிப்பேர்ஸ், மொபைல் ரிலேட்டடா ஏதாவது தேடுறீங்க அப்படின்னா டக்குன்னு நீங்க இங்க இருக்கீங்க அப்படின்னா நியர்பைன்னு போட்டீங்கன்னா யார் வராங்களோ அவங்க கடைக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம் வந்து கூகுள் பிசினஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த லோக்கல் லிஸ்டிங் பண்ண உங்க கூகுள் பிசினஸ்க்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான இது ரிவ்யூ மாதிரி கிடைச்சி அது ரேங்கிங் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த லோக்கல் லிஸ்டிங்ல என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூகுள் மை பிஸ்னஸ் பேசிக்ஸ். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்துடும். அந்த டைரக்ஷன்ஸ் அதோட ரிப்போர்ட் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேற என்னென்ன இம்பார்ட்டன்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு அப்படின்னா பிங் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கு, நெக்ஸ்ட் ஜஸ்டைல் இருக்கு, சுலேகா, இந்தியா மார்ட், எல்லோ பேஜஸ், எல்ப், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து லோக்கல் லிஸ்டிங்ஸுக்குன்னே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மோர் தென் 80% வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 20% அதை முன்னாடி கொண்டு வர்றதுக்கான ஒரு பேக்லிங் சப்போர்ட்டாக தான் வந்துட்டு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியில் ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கு. ஸோ இந்த லோக்கல் மை பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த என்ஏபி கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுவீங்க. பிஸ்னஸோட கேட்டகரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிஸ்னஸோட கேட்டகரி என்ன, பிஸ்னஸோ ஃபேஷனா இல்லை எது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே கொடுத்துடணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு அது உங்களுக்கு கிராப் பண்ணிட்டு உங்களோட பீப்புள்ஸுக்கு அதை ஷோ பண்ணும். அதாவது யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ, யார் வந்து பர்டிகுலராக அந்த கீவேர்டை போடுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸை கொண்டு போய் காமிக்கும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் கம்பெனியில் எக்ஸாக்டாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனாக போகும். அதில் கீவேர்டு ஆப்டிமைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு 4-5 தடவை எஸ்ஓ கம்பெனி கோயம்புத்தூர் ரிலேட்டடா இருக்கிற ஏதாவது பர்டிகுலர் கீவேர்டை 4-5 தடவை ஸ்டஃப் பண்ணி இருக்காங்க. நேச்சுரலா எழுதுங்க. உங்களோட சர்வீஸ்ல என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனை போடுங்க. கீவேர்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்கிரிப்ஷன். கீவேர்ட் வந்து ஆப்டிமைஸா ஏதாவது மேல இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் அப்படி அந்த கான்செப்ட் இருந்துச்சு. இப்போ வந்து நீங்க ஓவர் ஆப்டிமைஸ் பண்ணிருந்தீங்கன்னா அது மேல வர மாட்டேங்குது. ஸோ நேச்சுரல் லாங்குவேஜஸ்ல போடுறது நல்லது. ஒரு தடவை வேணா நீங்க மென்ஷன் பண்ணிக்கீங்க. அதே கீவேர்டை எல்லா இடத்துலயும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹவர்ஸ் ஆஃப் ஓப்பனிங்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், சர்வீசஸ், ப்ராடக்ட், சோஷியல் மீடியா லிங்க்ஸ், QA ரிவ்யூஸ், இது எல்லாமே வந்துட்டு காமனாக உங்களுக்கு வருது. ஆனால் ஒரு பிஸ்னஸ் லிஸ்டிங் எடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு லிஸ்டிங்ஸும் ஒவ்வொரு மாதிரி கேட்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த நீங்கள் ஒரு லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ லிஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கூகுள் மை இதுக்கு மட்டும் இல்லை, கூகுள் மை பிஸ்னஸ் லோக்கல் லிஸ்டிங்ஸுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் பேக்கிங் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க என்ன பிஸ்னஸ், அவங்க என்ன நேச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தப்பாக கொடுத்துட்டாலும் அது ஃபியூச்சரில் உங்களுக்கு பேக்லிங்க் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக போயிருக்கு. அந்த ஒன்றுனால ரேங்கிங் கீழே போயிட்டு இருக்கு. ஒரு பேக்லிங்க் ஒரு தப்புனால. ஓகே, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக கொடுங்க. அப்புறம் இந்த ரிவ்யூ வாங்குறீங்க பார்த்தீங்களா, மேபி இந்த லோக்கல் லிஸ்டிங்ஸில் வந்து ரிவ்யூ கேட்கும் ஒரு சில பிளாட்ஃபார்ம்ஸில்.
அந்த மாதிரி ரிவ்யூஸ் கேட்குறப்ப சேம் ஐபியில் கொடுக்கறது, ஒரே பிளாட்ஃபார்ம்ல நின்று அவங்க கிட்ட ரிவ்யூ வாங்குறது, ஒரே கண்டென்ட் 4-5 பேர் போடுறது, இந்த மாதிரியான விஷயம் இனிமேல் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பேம் ஆயிடும். நாம ஒரு டவுட் ரிவ்யூ போடும்போது லைக் பிஃபோர் வி ஹேட் கன்சிடர் லொகேஷனுக்கு வந்து ரிவ்யூ போடும்போது சில டைம் அது ஐபி அட்ரஸ் அது இப்போ வந்து இருக்குது இப்போ அது பெருசு ப்ராப்ளமா நம்ம ரீசன்ட் அல்காரிதம் இருக்குது. அப்டேட் யார் படிச்சீங்க? கூகுள் பிசினஸோட அல்காரிதம் அப்டேட் இருக்கு. லாஸ்ட் நாப் தான் படிச்சேன். நாப் தான் லாஸ்ட் படிச்சேன். அதுல என்ன சொல்லிருக்காங்க? நாப்ல எல்லாமே யூனிக்கா எல்லாமே சேமா இருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் எல்லாமே சேமா இருக்கு. அது லாஸ்ட் வந்து அப்டேட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஆஃபர்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப ப்ரொமோஷனலாக போடாமல் அந்த ஆக்சுவல் ப்ராடக்ட் வந்து என்னதோ அதை பற்றி லைக் எலாபரேட்டாக டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. லைக் பீப்புள் என்ன மாதிரி தேடுவாங்களோ அந்த மாதிரி நேச்சுரல் லாங்குவேஜஸ். வேற யார் படிச்சீங்க? வேற என்ன படிச்சீங்க? ஸோ அதை ஃபர்ஸ்ட் படிங்க. என்ன அப்படிங்கிறத படிச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ரிலேட் பண்ணிட்டு மட்டும்தான் அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டுருக்கோம். அவங்க சொன்ன வேர்டிங்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். அதை நீங்கள் எலாபரேட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ரிவ்யூஸ் வந்துட்டு நீங்கள் ஃபேக்காக வாங்காதீங்கன்னு ஒரு வார்த்தையில் போட்டுருவாங்க. அந்த ஃபேக்குக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க. கீவேர்டு ஸ்டப் பண்ணக்கூடாதா, இல்லை வந்துட்டு அந்த பர்டிகுலரான ரிவ்யூ திருப்பி ரிப்பீட் ஆகிட்டு இருக்கக்கூடாதா, இல்லை ஒரு நாளைக்கு ஒரு ரிவ்யூ தான் வாங்கணுமா, அந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். சரி, இப்போ சுலேகா, இந்தியா மார்ட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும்? ஜஸ்ட் சுலேகா, எல்லோ பேஜஸ் வந்து இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப்னு சொல்லிடுவாங்க. ஸோ வேற என்ன இருக்கு? இந்தியா மார்ட் Zomato வந்துட்டு லோக்கல் லிஸ்டிங்ல வராது. அது வந்துட்டு வேற. அதுலயும் இந்த ஹோட்டல்ஸ் அது வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா இ-காமர்ஸ் வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ப்ராடக்ட் சேல் பண்றதுக்கான ஒரு இடம். அமேசான், ஃபிளிப்கார்ட் மாதிரி ஒரு இடம் தான். அது வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங்ல தான் உங்களுக்கு வரும். அது லோக்கல் லிஸ்டிங்ஸ்ல வரும். இந்த புக் மை ஷோ இந்த மாதிரி வந்து அது உங்களுக்கு தெரியும். ஓகே, டிஸ்ட்ரிக்ட் மை ஆப். டிஸ்ட்ரிக்ட் மை ஆப். டிஸ்ட்ரிக்ட் மை ஆப்னா என்னது? லோக்கல் புக் மை ஷோ இல்ல, அதுல லோக்கல் லிஸ்டிங்ஸ்ல இதெல்லாம் வரும். அமேசான் இது எதுவுமே நல்லா இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் மை ஆப்ல வந்து அது வேற ரிலேட்டட் சர்வீஸ் மாறிட்டே இருக்கு மேம். சில இல்ல ரிலேட்டட் சர்வீஸ் இந்த இதெல்லாம் மாறும். ரியாக்டிவ் சென்டரானா சில டைரக்டரின்னு சொல்றாங்க. அது வந்து வேற டைரக்டரிஸ். ஏன் வந்து Zomato இதெல்லாம் வந்து இல்ல சேராது அப்படின்னு சொல்றேன்னா அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் பேஸ்ல நிறைய பீப்புள்ஸ் யூஸ் பண்ற ஒரு பிளாட்ஃபார்ம். இதுவும் நிறைய அட்வைசரும் வராங்க. வெப் அட்வைசரும் வராங்க. ட்ரிப் அட்வைசர் ஓகே. பட் இது வந்து பார்ஷியலா தான் உங்களுக்கு வரும். ஏன் அப்படி சொல்றேன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு Zomato அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க லோக்கல் லிஸ்டிங்குள்ள வரணும் அப்படிங்கிறது இல்லை.
இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிசினஸ் லிஸ்டிங் பண்ணி அதுல இருந்து கொண்டு வருது. ஸோ அதங்காட்டி இதெல்லாம் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்க்குள்ள வந்து லோக்கல் லிஸ்டிங்ஸ் எல்லாம் வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வராது. நான் வேணா உங்களுக்கு இதை கொஞ்சம் ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணிட்டு வேணா சொல்றேன். ஸ்பெசிஃபிக்கா லைக் வேக் மேக்கர்ஸ்னா வெறும் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் காமிக்கும் அந்த மாதிரி சொல்றீங்க. இதனால எல்லாமே காமிக்கிறது லைக் ஜஸ்ட் இதெல்லாம் லைக் எல்லா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸ்மே இருக்கு. ஆமா, இப்போ இந்தியா அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை. அது செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த ஜொமேட்டோ இதெல்லாம் வருமா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஈவினிங்குள்ள சொல்றேன், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸுக்கு வந்து சொல்றேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மார்ட், சுலேகா, ஜஸ்ட் இது எல்லாமே லோக்கல் லிஸ்டிங்ஸ் வரும். இப்போ இந்தியா மார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு B2B பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கிற சைட். ஸோ இதில் வந்து ஹோல்சேலர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இந்தியா மார்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹோல்சேலிங் போறீங்க, இந்த சப்ளையர்ஸ் யாரையாவது தேடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஒரு அக்கௌண்ட் தேவை. இது பெய்டா நீங்கள் போய்க்கிறப்போ ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பேசிக் லெவல்ல போறீங்க அப்படின்னா பெய்டா போனீங்கன்னா இங்க வந்துட்டு உங்களுக்கு லீட்ஸ் அதிகமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹாஸ்டல்ஸ் இந்த மாதிரி சின்ன இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து சர்ச் பண்ற இடம். ஸோ இப்போ வந்து நீங்க லோக்கலா ஒரு பிளேஸுக்கு வந்து ரீலோகேட் ஆகுறீங்க அப்படின்னா இந்த சுலேகா யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான இது வந்துட்டு தெரியுங்க. பக்கத்துல இருக்க ஹாஸ்டல்ஸ், ரூம்ஸ், ஏசி ரிப்பேர்ஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ் இங்க இருப்பாங்க. ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாவே டிஃப்ரெண்ட் ஆகுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்க இருந்து ரிவ்யூஸ் வாங்கி அது வந்து டைரக்டா உங்களுக்கு பீப்புள்ஸ் கிட்ட கொண்டு போய் காமிக்கும். இந்த ஜஸ்டைல் யூஸ் பண்ணி லீட்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஜஸ்டைல்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா கம்பேரிட்டிவா இந்த பே கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இது வந்து செக் பண்ணதில்லை. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. பட் ஜஸ்டைல்ல கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச் கிடைக்கும். இங்க வந்து B2B, B2C இது எல்லாமே வந்து B2C யூஸ் பண்ணுவாங்க. அந்த யார் அந்த பர்சனோ அவங்க வீட்டுக்கு வந்து நம்மளோட டீடைல்ஸ் வாங்கிட்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த பேக்கேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணி அது இப்போ ஸ்டாப் பண்ணிடுச்சேன் 28 இப்போ வந்து கேட்டாங்க லீட்ஸ் ஜாஸ்தியாக நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா ப்ளம்பிங்க்கு வந்துட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா ப்ளம்பிங் வந்து எனக்கு ரெகுலராக அவங்க இது லீட்ஸ் நல்லா ஃப்ரீலேயே லீட்ஸ் ஜாஸ்தியாக வருது. பர் மந்த் 15 to 20 வருது, ஃப்ரீலேயே கிடைக்குது. அதை விட ஜாஸ்தி வேணும்னா ஏன்னா ப்ளம்பிங்க்கு வந்து மேக்ஸிமம் யாருமே வந்துட்டு இது பண்ணல, அதனால இது ஜாஸ்தியாகவே நிறைய பேர் சர்ச் பண்ணுறாங்க. அதனால அதுக்கேற்ற பேக்கேஜ் தான் நாங்கள் கொடுக்க முடியும்னு சொல்லி 3 கோல்டு ப்ரீமியம் 3 இருக்கு, பிளாட்டினம் இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இது எனக்கு தெரியல, நான் வந்து செக் பண்ணி சொல்ல ஜஸ்ட் கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லுவாங்க. பட் லீட்ஸ் இந்த 3 வரும். இது ஜாஸ்தி லீட்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னா அதாவது இந்த ஃபீல்டுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இவ்வளோ ஆல்ரெடி எல்லாமே வந்துட்டு மேக்ஸிமம் பக்காவாக தான் வருது எனக்கு வரைக்கும். ஆனால் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ல தான் வருது. லைக் ஜஸ்டைலால கனெக்ட் பண்ண நம்மளோட டைரக்ட் நம்பரும் கிடைக்கிறது இல்லை, அவங்களோட டைரக்ட் நம்பரும் கிடைக்கிறது இல்லை. நம்ம பேசி தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருந்தது சார். கஸ்டமர்ஸ் வந்து அவங்க புரோக்கர் கூப்பிடாம அவங்க நமக்கு இல்ல அப்படி இல்ல. இவங்க கான்டாக்ட் பண்ற நம்பர் மட்டும் இவங்களோட டெம்பரரி நம்பர் தான் கொடுக்குறாங்க. நம்ம திருப்பி கூப்பிடவும் முடியாது இல்லை. அதனால அவங்க கிட்ட பேசும்போதே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது 3 பிளாட்ஃபார்மே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான லோக்கல் லிஸ்டிங்ஸ். இது நல்லாவே இருக்கும். இப்போ வரைக்கும் இது எந்த ப்ராப்ளமும் பண்ணாலும் இது நல்லா பீக் வந்துட்டு இருக்கு. பட் இதுல எதுல அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலும் இந்த ஜஸ்டைல ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தவறாம ஒரு 15 தடவை கால் வரும். அது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரீயா இருந்தாலும் கால் பண்ணுவாங்க. நீங்க இப்படி பண்ணுங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன்னு காலையில இருந்து எவ்வளவு கால்ஸ் அட்டெண்ட் ஓகே லோக்கல் பாக்குறீங்கன்னா பாத்துக்கோங்க. பட் கால்ஸ் வந்து நீங்க அதை அட்டெண்ட் பண்ணுங்க. வெவ்வேறு நம்பர்ஸ் இருந்து தான் வரும். ஆமா, ஒரு டைம் பிளாக் பண்ணாலும் ஆகுறது இல்ல. வேற நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கால்ஸ் அப்லோட் பண்ணுங்க. சோ இது தாண்டி நிறைய லோக்கல் லிஸ்டிங்ஸ் நார்மலாவே கால் பண்ணுவாங்க. லைக் நீங்க இந்த ப்ராடக்ட் சர்ச் பண்ணீங்க, இது உங்களுக்கு அவைலபிள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க. யூசரா இருந்து நீங்க உள்ள போனாலும் சரி, இல்ல வந்துட்டு நீங்க சேல் பண்றதுக்காக உள்ள போனாலும் சரி, கண்டிப்பா கால் பண்ணுங்க. லைக் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம உள்ள போறோம்ல. நான் ஷிலாஜி சர்ச் பண்ணேன், நீங்க ஷிலாஜி சர்ச் பண்ணிருக்கீங்க. பண்ண முடியாது. அது ஒரு டைம் எடுக்கும். நம்ம சர்ச் பண்றோம்னாலே நீங்க சர்ச் பண்ணிருக்கீங்க. நம்மளே சொல்லிட்டு பண்ற மாதிரி இருக்குது. ஒரு பிசினஸ் ஐயோ வாழ்க்கை வெறுத்தேங்க. இது பார்த்தாதான் வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் வரும். வாட்ஸ்அப்லயே மெசேஜா தள்ளுறான். வாழ்க்கையே வெறுத்தரணும் தெரியுமா?
பே பண்ணாம விட மாட்டேன். வீடு தேடியும் வந்துருவான் அந்த மேனேஜர். வீடு தேடி அக்கௌண்டே வந்தா delete பண்ணாலும் அது திருப்பி வருவாங்க. நான் ஸ்டாப் கூட கொடுத்து எத்தனை தடவை ஸ்டாப் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்ல இருந்து வருது. எனக்கு ஆனா இந்தியா மார்ட் தான் பெஸ்டா போயிடுச்சு மேக்ஸ். பண்ணிருக்கேன். நீங்க மட்டும் தான் இருக்கீங்க.